ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஏர் ஃபோர்ஸ்ல தான் வந்து ஒரு புதிய வேலை வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 12த் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். 12த்துக்கு மேல நீங்க டிப்ளமோவோ இல்ல டிகிரியோ முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2000க்கு மேல வந்து வேக்கன்சி குடுத்துருக்காங்க. ஸோ சேலரின்னு பொறுத்தவரைக்கும் பாருங்க 30,000த்துலருந்து உங்களுக்கு 40,000 வரைக்கும் சேலரி வந்து வரும். ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 28 ஜூலைக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்தியன் ஏர் ஃபோர்ஸ்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. அன்மேரிட் மேல், அன்மேரிட் ஃபீமேல் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள். கல்யாணம் ஆகாத ஆண்கள், பெண்கள் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அக்னி வீரவாயுங்கிற கேட்டகரியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்ன்னு பொறுத்தவரைக்கும் இங்க வந்து பார்ன் பிட்வீன் குடுத்துருக்காங்க. ஸோ அதாவது எந்த இயர்லேருந்து எந்த இயர்க்குள்ளார பிறந்திருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. 3 ஜூலை 2004லேருந்து 3 ஜான்வரி 2008க்குள்ளார நீங்க பிறந்திருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ உங்களுக்கு இதில வந்து பாருங்க ஆன்லைன் மோட் அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் வந்து 28 ஜூலைக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் மினிமம் வந்து நீங்க வந்து 12த் வந்து நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். 12த்ல மேத்ஸ் இல்லன்னா பிசிக்ஸ் இல்லன்னா இங்கிலீஷ் வந்து நீங்க படிச்சிருக்கணும். 50% ஆஃப் மார்க் வந்து நீங்க எடுத்திருக்கணும் 12த்ல. ஸோ அப்படி இல்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, டிப்ளமோல வந்து பாருங்க இங்க வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயன்ஸ், இன்ஸ்ட்ருமென்டேஷன், ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாரி வந்து ட்ரேட் குடுத்துருக்காங்க. இந்த ட்ரேட்ல நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லன்னா நீங்க வந்து 2 இயர்ஸ் வெக்கேஷனல் கோர்ஸ் வந்து நீங்க பண்ணியிருந்தாலுமே நீங்க எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன். நீங்க மினிமம் 12த் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா 2 இயர்ஸ் வெக்கேஷனல் கோர்ஸ் நீங்க முடிச்சிருந்தாலுமே இதுக்கு எலிஜிபிள் தான் குடுத்துருக்காங்க. இதில வந்து பாருங்க உங்களுக்கு பாடியில டேட்டூஸ் இந்த மாரிலாம் வந்து நாட் பெர்மிட்டட் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதே மாரி உங்களுக்கு வந்து பாருங்க இதில சேலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து இனிஷியலா வந்து பார்த்தோன்னா, இது வந்து ஒரு 4 இயர்ஸ் தான் உங்களுக்கான வொர்க் வந்து இருக்கும். 4 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு ஸோ 30,000 செகண்ட் இயர் 33,000 தேர்ட் இயர் வந்து பாருங்க 36,500 ஃபோர்த் இயர் வந்து 40,000 இந்த மாரி சேலரி குடுத்துருக்காங்க. இது இல்லாம பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கவர்ன்மென்ட் கான்ட்ரிபியூஷன் இந்த மாரி வந்து உங்களுக்கு வந்து இன் ஹேண்ட் சேலரி எவ்வளோ வரும் எல்லாமே இங்க குடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாம் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு 4 வருஷம் கழிச்சு நீங்க வந்து வெளிய வரும்போது, சேவை நிதி பேக்கேஜா ரூ. 10,00,000 உங்க கைக்கு வந்து நாங்க குடுப்போம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அத வச்சு நீங்க வந்து பார்த்தோன்னா, ஒரு பிசினஸ் கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா வேற ஒரு போஸ்டிங்ஸ்க்குள்ள நீங்க வந்து ஜாப் பிரைவேட்டா கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ ஆனா வந்து பார்த்தோன்னா, நீங்க வந்து 4 வருஷம் நீங்க கம்ப்ளீட் ஆயி வெளிய வரும்போது ரூ. 10,00,000 உங்க கைக்கு வந்து சேலரியா வந்து இருக்கும். அதே மாரி வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு இதில பெனிஃபிட்ஸ்மே வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா, உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து இருக்கு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆனுவல் லீவ் வந்து 30 டேஸ் வந்து இருக்கு. சிக் லீவ் வந்து இருக்கு. மெடிக்கல் ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. இந்த மாரி வந்து நெறைய பெனிஃபிட்ஸ்மே வந்து இருக்கு அப்படிங்கிறதும் குடுத்துருக்காங்க. இதில உங்களுக்கு செலக்ஷன் மெத்தட்னா வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஒண்ணு இருக்கும். அது இல்லாம உங்களுக்கு வந்து பிசிக்கல்லாம் வந்து கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபேஸ் 1ல வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான பேட்டர்னுமே இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க 1 மார்க் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து இருக்கும். நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்கு. நீங்க ஒரு கொஸ்டின்ஸ் தப்பா எழுதுனா உங்களுக்கு டிடக்ட் ஆகும். 0.25 வந்து டிடக்ட் ஆகும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஃபேஸ் 2ல வந்து பார்த்தோன்னா, ஸோ இங்க குடுத்துருக்கிற மாரி உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்லேயே வந்து பாருங்க உங்களுக்கு அடுத்தது குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து அடாப்டிவ் டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேஸ் 3ல வந்து மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிசிக்கலுமே உங்களுக்கு வந்து இருக்கும். இதில பிசிக்கல் வந்து கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. அது இல்லாம பாருங்க இங்க மேலேயே வந்து பாருங்க ஹைட் இதெல்லாம் வந்து செஸ்ட் இதெல்லாம் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. விசுவல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஹைட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாருங்க. மேலா இருந்தா 152.5 வந்து இருக்கணும். ஃபீமேலா இருந்தா 152 வந்து இருக்கணும். இந்த மாரி குடுத்துருக்காங்க. அத ஹைட்க்கு ஏத்த மாரி வெயிட் இருக்கணும். ஜெஸ்ட்டா இருந்தா வந்து பாருங்க மேலா இருந்தா எவ்வளோ இருக்கணும். ஹியரிங்ல இருந்து, டென்டல்ல இருந்து, விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிசிக்கல், மெடிக்கல் இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து இருக்கு. ஸோ இங்க வந்து பாருங்க பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நீங்க ரன் பண்ற மாரி இருக்கும். அதெல்லாம் வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஸோ ஹவ் டூ அப்ளைல வந்து பாருங்க, நீங்க வெப்சைட் லிங்க் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெப்சைட்ல போய் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க குடுத்து, ஆன்லைன் மோட்ல நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, ரூ. 550 நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ற மாரி இருக்கும். அது வந்து நீங்க ஆன்லைன் மோட்லயே இதுக்கான ஃபீஸ்மே வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னது தான். 28 ஜூலை வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.